மதிமுக முதன்மைச் செயலாளர் பதவியிலிருந்து துரை வைகோ விலகுவதாக அறிவிப்பு. கட்சித் தலைவர் வைகோவுக்கு அவப்பெயர் ஏற்படும் வகையில் ஒருவர் செயல்படுவதாக பரபரப்பு குற்றச்சாட்டு. கட்சிக்கு பெரும் பழியை சுமத்தி சுகம் காணும் ஒருவர் மத்தியில் பொறுப்பில் தொடர விரும்பவில்லை. நாளை நடைபெறும் மதிமுக நிர்வாக கூட்டத்திற்கு பின் எந்த கூட்டத்திலும் பங்கேற்க மாட்டேன் என்றும் துரை வைகோ அறிக்கை. சென்னை குன்றத்தூரில் கலைஞர் கைவினை திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 8,951 பயனாளிகளுக்கு 170 கோடி ரூபாய் கடன் ஒப்படைப்பு. விஸ்வகர்மா திட்டத்தை திமுக ஒருபோதும் அனுமதிக்காது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டார். எந்த திட்டமாக இருந்தாலும் அதில் சமூக நீதி, சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்றும் பேச்சு. காஞ்சிபுரம் சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. வழி நெடுகிலும் காத்திருந்த தொண்டர்கள், மக்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கருடன் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி சந்திப்பு. மசோதா மீது முடிவெடுக்க உச்சநீதிமன்றம் காலக்கெடு விதித்திருக்கும் நிலையில் சந்தித்து ஆலோசனை. சென்னை சோழிங்கநல்லூரில் தவேக தொழில்நுட்ப பிரிவு ஆலோசனைக் கூட்டம். கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த், தேர்தல் பிரச்சார மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் பங்கேற்பு. சித்திரை முழு நிலவு பெருவிழா மாநாட்டிற்கு அன்புமணி ராமதாஸ் மாமல்லபுரம் அருகே வீடு வீடாக சென்று அழைப்புதல் வழங்கினார். தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை விமர்சனம். அதிமுக பாஜக கூட்டணியால் பதற்றமடைந்து விட்டதாகவும் சாடல். தமிழ்நாட்டில் மீன்பிடி தடை காலம் அமலில் உள்ள நிலையில் மீன்களின் விலை கிடுகிடுவென உயரும். தூத்துக்குடி திரேஸ்வரம் துறைமுகத்தில் ஷீலா மீன் 1 கிலோ 1,300 ரூபாய்க்கு விற்பனை. கோவை வெள்ளியங்கிரி மலையேறிய 18 வயது இளைஞர் பரிதாபமாக உயிரிழப்பு. 7வது முறையில் இறங்கும் போது கால் தவறி கீழே விழுந்து உயிரிழந்ததாக தகவல். விருதாச்சலம் அடுத்த பாலக்கரையில் காவல்துறையினரை கண்டித்து அதிமுகவினர் சாலை மறியல். அதிமுகவினரின் ஆர்ப்பாட்டத்திற்கு மேடை அமைக்க காவல்துறையினர் அனுமதி மறுத்ததால் போராட்டம். சென்னை கத்திப்பாராவில் விபத்தை ஏற்படுத்திய நடிகர் பாபி சிம்ஹாவின் கார். ஓட்டுநர் கைதான நிலையில் காரை பறிமுதல் செய்து காவல்துறை தீவிர விசாரணை. சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி சுவாமி கோயில் தேரோட்டம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம். ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ஆதிகேசவ பெருமாள் கோயிலின் சித்திரை பிரம்மோற்சவ திருத்தேர் திருவிழா. திரளான பக்தர்கள் திரண்டு வந்து தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம்.
டெல்லி முஸ்தபாபாத்தில் அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து விழுந்தது. இடிபாடுகளில் சிக்கிய 6 பேர் உயிரிழந்த நிலையில் மீட்புப் பணிகள் தீவிரம். பீகாரில் கர்ப்பிணி வேடமிட்டு மதுபானம் கடத்திய பெண் கைது. மாநிலத்தில் மதுவிலக்கு அமலில் இருக்கும் நிலையில் கைதான பெண்ணிடம் விசாரணை. கர்நாடகாவில் பூணூல் அணிந்து வந்த மாணவன் பொது நுழைவுத் தேர்வு எழுத அனுமதி மறுப்பு. விவகாரம் சர்ச்சையான நிலையில் மகனின் 1 வருட வாழ்க்கையை வீணாகிவிட்டதாக பெற்றோர் வேதனை. ரெட்ரோ பட இசை வெளியீட்டு விழாவில் கனிமா பாடலுக்கு நடனமாடிய நடிகை பூஜா ஹெக்டே. இணையத்தில் வைரலாகும் வீடியோ. ஐரோப்பிய கார் பந்தயத்தில் கலந்து கொண்ட நடிகர் அஜித்குமார் விபத்தில் சிக்கினார். பெரிய காயங்கள் இல்லாமல் பாதுகாப்பாக இருப்பதாக தகவல்.